எல்லாத்தோட வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்குறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். வாயை கட்டி வயிற்று கட்டி எப்படியாச்சும் ஒரு சின்ன இடம் வாங்கி போட்டாலும் ஃப்யூச்சரில் அந்த சின்ன இடத்த வச்சு எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டுறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு அது ஒரு யோசனையாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஷோவில் அப்படி ஒரு வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். 2.5 சென்ட்டுங்கிற இடத்துலையே ஒரு லக்ஸரியான ஆர்கிடெக்ட் டிசைனில் வீட்டுக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன், ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ, வீட்டுக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு லிவிங் ஹால், இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி பெரிய கிச்சன் கம் டைனிங், கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பிரைவேட் பால்கனி ஏரியா, ஓப்பன் பால்கனி ஏரியான்னு ஒரு சின்ன இடத்துல கூட இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வந்திருக்க இந்த அழகான 3 BHK வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.6 சென்ட், 25 அடி அகலத்திலையும் 45 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆர்கிடெக்ட் டிசைனில் லைட் அண்ட் டார்க் ப்ளூ உடன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க், பாக்ஸ் டைப்லையும் எல் டைப்லையும் பெரிய பார்டர் டிசைன்ஸ், அது போக கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைலாம் கொடுத்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பெரிய மெட்டல் கேட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 12க்கு 20ங்கிற அளவில் பெரிய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட நார்த்தன் சைடில் இந்த வீட்டுக்கான இபி மீட்டர் பாக்ஸும், போர்ட்டிகோட சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இது போர்ட்டிகோலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறக்காக கொடுத்துருக்க சிட் அவுட் ஏரியா. இங்கே 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டிருக்காங்க. சிட் அவுட்டில் இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. செமி கிளாஸ் லுக்கில் நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் 16க்கு 17ங்கிற அளவில் பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் லுக்கில் 2x4 ரெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் லைட் சாண்டில் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட் ஆஃப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டை டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஸ்டெப்ஸில் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும், அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. அது போக வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸும் வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில். இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 8க்கு 16. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் டிசைனான செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. அது போக கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி எஸ்எஸ்டியில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வால் யூனிட்டும், பேக் சைடில் க்ராசரிஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி கிளாஸ் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அது போக லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 4.5. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லோக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க.
இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் 2 சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே 16க்கு 6ங்கிற அளவில் பெரிய பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட மொத்த அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமோட ஒன் சைடில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தனியாக ப்ரைவேட் பால்கனி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 8க்கு 12. பால்கனியோட பேரப்பட்டு வாலுக்கு பால்லாமே டெஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டல்ஸ் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் மேட் ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8க்கு 6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஃபுல்லாமே லைட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜை கிராஸ் பண்ணி வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 11க்கு 16. பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப்பும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 8க்கு 6. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட கடைசியில் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. 8க்கு 20ங்கிற அளவில் இந்த ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் ஃபுல்லாமே மெட்டல் ஃபேப்ரிகேஷனோட கூலிங் ஷீட் லே பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட கடைசியில் டெரஸுக்கு போகிறக்கான மெட்டல் ஸ்டார் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சைட் கார்னரில் மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சிண்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிற ரோட்டில் தென் திருப்பதி 4 ரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 62 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.